சென்னை செம்மஞ்சேரியில் ஓஎம்ஆர் சாலை அருகே 60 ஏக்கர் அளவுக்கு பாசன வசதி அளிக்கும் புது ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கரையை ஒட்டி ஜேபிஆர் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏரியை ஆழப்படுத்தி அழகுபடுத்துவதாக கூறிய பொதுப்பணித்துறையினர் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் மதகு மற்றும் ஏரிக்கரையை உடைத்து அந்த மணலை பள்ளமான பகுதியில் நிரவி பாதை அமைக்க தொடங்கினர். எந்தவித ஆக்கிரமிப்பு இல்லாமல் நீர்பிடிப்பு பகுதியாக இருந்ததுக்கு அந்த ஏரி இப்போ சில தனியார் ஆக்கிரமிப்பு முடிவெடுத்து அதை சுத்தம் பண்ணி அதிலிருந்து சாலை அமைக்கிறதுக்கான ஆக்கிரமிப்புக்கு தனியார் தயாராக இருக்கிறாங்க. அது ஒரு பொறியியல் கல்லூரிக்கு போகிற வழியாக அதை ஏற்படுத்தணும்னு சொல்லி அதிகாரிகளுக்கு துணை போய் இன்னைக்கு அதில் இருந்த மதகெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஏரியை தூர்வாரும் பணி மேற்கொள்ள அரசு அனுமதி கடிதம் உள்ளதா என கேட்டனர். இதையடுத்து திருவென விழித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணாக உளறி தங்கள் சொந்த செலவில் ஏரியை சீரமைப்பதாக பொய் கூற ஆரம்பித்தனர். ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் ஜேபிஆர் கல்வி நிறுவனத்திற்கு இன்னொரு வழி ஏற்படுத்தி தருவதற்காக பொதுப்பணித்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதை அறிந்த ஊர் மக்கள் ஏரியில் பாதை அமைப்பதை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளை விரட்டியடித்தனர். இதையடுத்து உயர் அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் ஏரியை தூர்வாரப்போவதாக அதிகாரிகள் கூறி சென்றுள்ளனர். நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக நீதிமன்றங்கள் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நிலையில் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் ஏரியை அழித்து சாலை அமைக்க முயன்றது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.